பேரறிஞர் அண்ணாவின் கனவுகளை நனவாக்கும் கட்சி அதிமுக மட்டுமே. காஞ்சிபுரம் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. அண்ணா அவர்கள் பிறந்த இந்த மண்ணிலே தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கு வாய்ப்பளித்த இறைவனுக்கு நேரத்தில் கோடான கோடி நன்றியை செலுத்தி, பேர் அண்ணா கண்ட கனவை பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நிறைவேற்றினார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட கனவை அம்மா நிறைவேற்றினார்கள். அதை முப்பெரும் தலைவர் கண்ட கனவை அம்மாவுடைய அரசு நிறைவேற்றியது. பாஜக தேர்தல் அறிக்கையில் கைத்தறி தொடர்பான எந்த திட்டமும் இடம்பெறவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. பட்டுக்கு பெயர் பெற்ற காஞ்சிபுரத்தின் நெசவாளர்களை மேம்படுத்த மத்திய மாநில அரசுகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டு. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் அறிக்கையில இந்த கைத்தறி பற்றியே குறிப்பிடல, இந்த நெசவாளர் பற்றியே கவலைப்படாத ஒரு அரசாங்கம், மத்தியிலே ஆளுகின்ற அரசாங்கம். இன்னைக்கு தேர்தல் அறிக்கையில படிச்சு பார்த்தேன், இந்த கைத்தறி நெசவாளர்களுக்கு எந்தவித நன்மைகளும் கிடைக்கின்ற ஒரு செய்தி கூட இடம்பெறல, எந்த திட்டமும் இடம்பெறல. ஆனா அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இந்த கைத்தறி நெசவாளர்களுக்கு மானியம் வழங்கப்பட்டது, கைத்தறி நெசவாளர்களை பாதுகாக்கப்பட்டது, இந்த தொழில் பாதுகாக்கப்பட்டது அதிமுக ஆட்சியில. இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக திகழ அதிமுக தான் காரணம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாம் தான் வாரிசு, மாண்புமிகு அம்மா நாம் தான் வாரிசு. மூன்று தலைவர்களுக்கும் இங்க இருக்கின்ற மக்கள் தான் வாரிசுகள். அதற்காக வாழ்ந்தார்கள், திட்டத்தை தீட்டினார்கள், செயல்படுத்தினார்கள். அதனால் இன்றைக்கு தமிழகம் ஏற்றம் பெற்றுகின்றது. இன்றைக்கு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் என்று சொல்கிறார்களோ அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு இன்றைக்கு இந்தியாவிலேயே ஒரு முதன்மை மாநிலமாக திகழ்வதற்கு அதிமுக ஆட்சி தான். தமிழகத்தில் திமுகவினர் கள்ளச்சாராயத்தை விற்பனை செய்து வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்ததை மறைப்பதற்காக 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டதாகவும் விமர்சனம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கள்ளச்சாராயம் அதிகம் பெருச்சு. செங்கல்பட்டு மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் குடிச்சு பல பேர் வந்துட்டாங்க. கள்ளச்சாராயம் காய்ச்சவருக்கு 10 லட்சம் கொடுக்குறாங்க, குடிப்பிற்கு 10 லட்சம் கொடுக்குறாங்க. அப்புறம் எங்க போய் கள்ளச்சாராயத்தை நிறுத்த முடியும்? இன்னைக்கு ஆக்சிடென்ட்ல இருந்தா அதுக்கு இவ்வளவு தொகை கிடையாது. ஏன்னா கள்ளச்சாராயத்தை விற்பகின்றவர்கள் திமுக கட்சி சேர்ந்தவர்கள். இது மக்களிடத்தில் ஒரு கொந்தளிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக இப்படி இந்த கள்ளச்சாராயம் விற்பவர்களுக்கும் அதில் இருந்தவர்களுக்கும் இன்றைக்கு அரசு நிவாரணம் அளித்து இதை மக்களிடத்தில் இருந்து அந்த செய்தி மறைப்பதற்காக இவ்வளவு தொகை கொடுக்கிறாங்க. கடந்த 2 ஆண்டுகளாக திமுக நிர்வாகிகள் போலி மதுபானத்தை தமிழகம் முழுவதும் விற்பனை செய்து வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. விடியா திமுக அரசுக்கு தெரிந்தே போலி மது பாட்டில்கள் விற்பனை நடந்து வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. நேற்றைக்கு முன்தினம் சிறுச்செங்கோட்டில் போலி மதுபானம் திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகி கவுன்சிலர் அவர் குடோன்ல 5 கோடி மதிப்புள்ள போதை மதுபானத்தை போலி மதுபானத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த எரிசாராயத்தை தண்ணி கலக்கி கலர் கட்டி பாட்டில் அடைச்சு விற்பனை செய்வதாக செய்தி. இந்த 2 ஆண்டு காலமா இந்த போலி மதுபானத்தை அந்த திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டத்தில் விற்பனை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. 2 ஆண்டு காலமா இப்படிப்பட்ட ஒரு போலி மதுபானால செயல்பட்டு இருப்பது காவல்துறைக்கு தெரியாதா? அரசுக்கு தெரிஞ்சுதான் இது நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட ஆட்சி தேவைதானா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஊழல் வழக்கில் இருந்து தப்பிக்கவே மத்திய ஆட்சிக்கு வர ஸ்டாலின் துடிக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. மத்தியில காங்கிரஸ் ஆட்சியில திமுக கட்சி சேர்ந்தவர் இருந்தார். ஒருத்தர் அலைக்கற்று ஒதுக்கீட்டுல 1,72,000 கோடி ஊழல் செஞ்சு அந்த வழக்கு தூசி தட்டி இப்ப மீண்டும் வந்திருக்குது நீதிமன்றத்துக்கு. ஆகவே அதனாலதான் ஸ்டாலின் துடிக்கிறாரு, எப்படியாவது மத்தியில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடணும், அங்கேயும் கொள்ளையடிக்கணும், தமிழ்நாட்டிலையும் கொள்ளையடிக்கணும். இப்ப கொள்ளையடிக்கிறது பத்தாதா?
அந்த பணத்தை வாங்கி என்னதான் பண்ண போறாங்களோ தெரியல. திமுக ஆட்சிக்கு வந்தாலே மின்வெட்டும் தானாக வந்துவிடும் என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சியில் தடையில்லா மின்சாரம் வழங்கப்பட்டதாக பெருமிதம். இன்றைக்கு விசைத்தறி தொழில் பாதிக்கப்பட்டு விட்டது. அதோட வீடுகளுக்கு பயன்படுத்திக்கிட்ட மின் கட்டணம் அதிக அளவில் செலுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டார்கள். கடைகளுக்கு அதிக வரி, மின் கட்டணம் அதிகமா இன்றைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தாவே மின் கட்டணம் உயர்ந்துடும். அதோட கோடை காலம் அடிக்கடி மின்வெட்டு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்பொழுதெல்லாம் மின்வெட்டு தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் தடையில்லா மின்சாரத்தை தொடர்ந்து நாம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். மத்திய சென்னை மற்றும் சென்னை தெற்கு நாடாளுமன்ற தொகுதிகளில் அதிமுக பொதுச் செயலாளர் இன்று சூறாவளி பிரச்சாரம். அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வெற்றி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார். தேர்தல் முடிந்ததும் நானும் ரவுடிதான் என கத்தும் ஆட்டுக்குட்டி மட்டன் பிரியாணி ஆவது உறுதி. கோவையில் பிரச்சாரம் செய்த கழக கொள்கை பரப்பு இணை செயலாளர் விந்தியா பேச்சு. ஏதோ படத்துல வடிவேலு நானும் ரவுடிதான் கத்துற மாதிரி நான் தான் தலைவன் ஒரு ஆட்டுக்குட்டி சுத்திக்கிட்டு இருக்கு. திருவிழா முடிச்சதும் ஆடு பலி கொடுக்கிறது வழக்கம். அந்த ஆட்டை வளர்த்தவனே பலி கொடுப்பான்றதுதான் வரலாறு. ஆட்டுக்குட்டி எங்க வேணும்னாலும் சிங்கம் வேஷம் போடலாம். வர்றவங்க போறவங்கள 1000 அண்ணா சொல்லி கூப்பிடலாம். ஆனா இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே ஆட்டுக்குட்டி மட்டன் பிரியாணி ஆக போறது மட்டும் கன்ஃபார்ம். கைத்தட்டல் வாங்க குரங்குதான் குட்டிக்கரணம் போட வேண்டும். அண்ணாமலையை பங்கம் செய்து அதிமுக கொள்கை பரப்பு இணை செயலாளர் விந்தியா பேச்சு. மோடி ரோட் ஷோ, அமித்ஷா ரோட் ஷோ, ராகுல் காந்தி ரோட் ஷோ. இதுல எல்லாரும் வித்து காட்டுறாங்க. அண்ணாமலை கேட்கிறாரு, முடிஞ்ச அண்ணன் எடப்பாடியார ரோட் ஷோ நடத்த சொல்லுங்க, வித்து காட்ட சொல்லுங்கன்னு. தம்பிக்கு ஒரு விஷயம் புரியல. கைத்தட்டல் வாங்கறதுக்கு குரங்குதான் குட்டிக்கரணம் போடணும். சிங்கம் சும்மா சிலுத்துக்கிட்டு நின்னாலே போதும். எங்க அண்ணன் சிங்கம் மாதிரி எங்க தலைவர்கள் இருக்கிற இடத்துக்கே கூட்டம் தேடி வரும். பிஜேபி காரங்க கூட்டம் இருக்கிற இடமா தேடி போய் நடத்தணும். பிஜேபி தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் ஒரு ஆணியும் புடுங்கினதில்லை. தமிழ்நாட்டு மக்களுக்குன்னு எதுவுமே செஞ்சதில்லை. ஜிஎஸ்டி போட்டாங்க, வரி போட்டாங்க, எல்லாமே பண்ணாங்க. யோசிச்சு பாருங்க பிஜேபி எவ்வளவு மட்டமான அரசியல் பண்றாங்கன்னு யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டில் ஏப்ரல் 17ஆம் தேதி மாலை 6 மணி வரை தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளலாம். கோடைக்காலம் என்பதால் இறுதி நாளில் 1 மணி நேரம் கூடுதலாக நீட்டிக்கப்பட்டுள்ளதாக சத்யபிரதா சாஹூ தகவல். வாக்குப்பதிவு நாளான ஏப்ரல் 19ஆம் தேதியன்று விடுமுறை அளிக்காத தனியார் நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ எச்சரிக்கை. அண்ணாமலைக்கு ஆதரவு என அறிவித்த கிளை தலைவர் நீக்கம் என கம்மாவார் சங்கம் அறிவிப்பு. அண்ணாமலைக்கு ஆதரவில்லை என்றும் அதிமுகவுக்குத்தான் ஆதரவு என்றும் உறுதி. விதிகளை மீறி இரவு 10 மணிக்கு மேல் அண்ணாமலை மீண்டும் பிரச்சாரம். பறக்கும் படையினரின் வாக்குவாதம் செய்த அண்ணாமலை மீது வழக்கு பதிவு. ஹெலிகாப்டரில் பறந்து பிரச்சாரம் செய்யும் அண்ணாமலை. தகரப்பெட்டியோடு வந்தவர் ஹெலிகாப்டரில் பறப்பது எப்படி என மக்கள் கேள்வி. சென்னையில் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் முதல் தகவல் அறிக்கை வெளியானது. வாக்காளர்களுக்கு கொடுக்கத்தான் பணத்தை எடுத்து சென்றதாக கைது செய்யப்பட்ட நபர்கள் வாக்குமூலம் அளித்ததாகவும் தகவல். சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பிடிபட்ட விவகாரம்.
நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் வரும் 22ஆம் தேதி நேரில் ஆஜராக தாம்பரம் காவல்துறை சம்மன். கோவை பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் கிறிஸ்தவ பாதிரியார்களை சந்தித்து ஆதரவு திரட்டினர். அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட பலர் பங்கேற்பு. புதுசா இப்போ எப்படி திமுக 520 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, எல்லாம் நிறைவேற்றிட்டான்னு சும்மா சொல்றாங்கல்ல, அதே போல தான் இதுவும். ஆகவே இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும் இவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்திருக்கு. அதிமுக மட்டும்தான் கோயம்புத்தூர் டெவலப்மெண்ட்டுக்கு எல்லாம் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திமுக அவங்க கணக்கில் பெருசாக இல்லை. திமுகவுக்கு அதிமுக தான் போட்டி. ஆனால் இன்றைக்கு பார்த்து திமுக ஓட்டு போட மக்கள் தயாராக இல்லை. ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி மீடியா மூலமும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் மூலிமா அப்படியே மிகப்பெரிய பரப்புகிறாங்க. இப்போ பெரிய அளவில் பாரதிய ஜனதா கட்சி இங்கே வந்து வெற்றி பெறது மாதிரியும் அண்ணாமலைக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிற மாதிரி மொத்தமாகவே திரும்ப சொல்கிறேன் 4% 3% ஓட்டு தான் பிஜேபிக்கு. திருவள்ளூர் அருகே ஆட்டோ ஓட்டுநரின் காதை அறுத்து துண்டித்து திமுக ஊராட்சி மன்ற தலைவரின் ஆதரவாளர்கள் அராஜகம். திமுக ஊராட்சி மன்ற தலைவரின் கணவரின் காதை கடித்து துப்பியவருக்கு நேர்ந்த விபரீதம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் திமுக கூட்டணியினர் வெடித்த பட்டாசால் குடிசை வீடு தீப்பற்றி எரிந்தது. காங்கிரஸ் வேட்பாளரை வரவேற்று வெடித்த பட்டாசால் குடிசை வீட்டை இழந்து நடுத்தெருவில் நிற்கும் குடும்பம். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் பட்டியலின மக்கள் நாடாளுமன்ற தேர்தல் புறக்கணிப்பு போராட்டம். குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரத்தில் குற்றவாளிகளை கைது செய்யாத விடியா திமுக அரசுக்கு கண்டனம். தமிழகத்தில் 61 நாட்களுக்கு மீன்பிடி தடைக்காலம் அமலானதால் படகுகள் கரையில் நிறுத்தி வைப்பு. தடைக்கால நிவாரணத் தொகையை 10,000 ரூபாயாக உயர்த்தி தர மீனவர்கள் கோரிக்கை. கடலூர் மாவட்டம் வடலூர் நகர்ப்புற பகுதியில் அடிக்கடி ஏற்படும் திடீர் மின்வெட்டு. விடியா திமுக ஆட்சியில் ஏற்படும் தொடர் மின்வெட்டால் பொதுமக்கள் மற்றும் வணிகர்கள் அவதி. ஒசூரில் குடிநீர் பிரச்சனையை நீண்ட நாட்களால் தீர்க்காத பொதுமக்களால் தேர்தல் புறக்கணிப்பு போராட்டம். நோ வாட்டர் நோ ஓட் என துண்டு பிரசுரங்கள் வழங்கி போராட்டம் நடத்திய பொதுமக்கள். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வீட்டின் ஜன்னலை உடைத்து 20 பவுன் தங்க நகை கொள்ளை. விடியா திமுக ஆட்சியில் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு. உற்பத்தி குறைவால் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் ஆவின் பாலுக்கு தட்டுப்பாடு. விடியா ஆட்சியில் பாலுக்கு கூட படாத பாடுபட்டு வருவதாக மக்கள் குமுறல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 520 ரூபாய் குறைந்தது. கிராமுக்கு 65 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 54,320 விற்பனை. பங்குச்சந்தை தொடங்கிய 15 நிமிடங்களில் 5 லட்சம் கோடி ரூபாயை இழந்த முதலீட்டாளர்கள். 900 புள்ளிகளுக்கு மேல் சரிந்த மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ். IPL போட்டியின் 29வது லீக் ஆட்டம். 20 ரன்கள் வித்தியாசத்தில் மும்பை அணியை வீழ்த்தி சென்னை அபார வெற்றி.